شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب. நீங்க அஷ்அரியால பேசுற இந்த உலமாக்கள் என்ன சொல்றீங்க? அல்லாஹ் அரிஷுக்கு மேல் இருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ் அரிஷின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிடுவான். எனவே அல்லாஹ் அரிஷிலே இல்லை என்று மறுக்கிறீர்கள். நீங்க தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க லா துஆரத், அதற்கு அதனை மறுக்கப்படக்கூடாது. லா துஆரத், அதற்கு அதனை மறுக்கப்படக்கூடாது. அதனை மறுக்கப்படக்கூடாது. அதனை மறுக்கப்படக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறதாக சொன்ன பண்பை மறுக்க கூடாது என்று சொன்னீங்க. அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசின் மேல் உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் இதை மறுப்பவர்கள் யார்? அஷ்அரியாக்கள் என்ற போர்வையிலே வந்திருக்கிற நீங்கள் தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவாவுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? தஃப்சீர் செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க லா நுஃபஸ்ஸிருஹா, நாங்க தஃப்சீர் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. அதில் இடம்பெற்ற அந்த வார்த்தைகளை விடவும் வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. இஸ்தவாவுக்கு தஃப்சீர் சொன்னது யார்? நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம் இஸ்தவா என்றால் இஸ்தவா தான். அதை தமிழ் மொழியில சொன்னா அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான், அரிசின் மேல் இருக்கிறான். நீங்க என்ன பண்ணினீங்க? இஸ்தவுலாண்டு அர்த்தம் கொடுத்தீங்க. அரிசின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தினான் என்று தஃப்சீர் செய்தவர்கள் நீங்கள் தான். வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. நீங்க என்ன பண்ணினீங்க? இஸ்தவுலாண்டு அர்த்தம் கொடுத்தீங்க. அரிசின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தினான் என்று தஃப்சீர் செய்தவர்கள் நீங்கள் தான். வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. நீங்க என்ன பண்ணினீங்க? இஸ்தவுலாண்டு அர்த்தம் கொடுத்தீங்க. அரிசின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தினான் என்று தஃப்சீர் செய்தவர்கள் நீங்கள் தான். நீங்க சொல்லுவீங்களே கதமுண்டா ஜமாஅத்து, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைப்பான் என்று வருது, அப்படி போடுவீங்களே ஜமாஅத்து. ஆனா அந்த ஹதீஸே அதுக்கு மறுப்பு தான். நீங்க தஃப்சீர் பண்ணுவீங்க. அஸ்ஸிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். நான் கேட்கிறேன் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது வேறு அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்குள்ள உண்மையான பண்பை மறுப்பீர்களா? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அல்லாஹ்வுக்காக உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் எது என்பதை எது என்று ஏற்றுக்கொள்வீர்களா? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். வஜ்ஹ் என்பதை வஜ்ஹ் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். கதம் என்பதை கதம் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது வேறு அர்த்தம் கொடுத்து தஃப்சீர் செய்வீர்களா, தஅவீல் செய்வீர்களா? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். கதபு, ரிதா, ஹுப்பு, குர்ஹு என்ற இந்த பண்புகளுக்கு நீங்கள் மாற்றர்த்தம் கொடுக்கிறீர்களா இல்லையா? வேறு விளக்கம் கொடுக்கிறீர்களா இல்லையா? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். வேறு வேறு அர்த்தம் கொடுப்பவர்கள் யார்? இமாம் எங்களுடைய அறிஞர் ஹசனி ஹசரத் அஸ்மீர் மௌலவி அவர்களே, அல்லாஹ்வுக்கு எது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? சிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு வஜ்ஹ் இருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு கதம் இருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். நீங்கள் ஏற்றிருக்கின்ற 7 பண்புகளை தவிர மற்ற பண்புகள் விடயத்தில் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ் வருகிறான். ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ் வருகிறான், இறங்குகிறான். ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். இது போன்ற பண்புகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்து வழிகட்டு போய்விடக் கூடாது. மாறாக இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னது போன்று அழகாக அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதோ நாங்கள் நேர்வழியிலே பயணிக்கலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் இறங்குகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பண்புகளை எல்லாம் அழகாக இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்தினார்கள். ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ் வானங்களை தன்னுடைய விரல்களில் வைப்பான், பூமிகளை எடுத்து அல்லாஹ்வுடைய விரல்கள் வைப்பான் என்று அல்லாஹ்வுக்கு விரல்கள் இருப்பதாக ஹதீஸ்ல வருது. வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத்தோடத்தில் கேட்கிறேன், இதை நீங்கள் மறுக்க மாட்டீர்களா? விரல் இருக்கிறது என்று அல்லாஹ்க்கு சொல்லிவிட்டால் படைப்புகளுக்கு ஒப்பாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு மறுப்பார்கள். முதலாவது படைப்புக்கு ஒப்பாக்குறது, இரண்டாவது மறுக்கிறது. விளங்குத? முஷப்பிஹாக்கள் முஅத்திலாக்கள் 2 கொள்கையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் தஅவீல் பண்றது, மாற்றர்த்தம் கொடுக்கிறது, முஅத்தஸிலாவாகிறது. 3 வழிகட்ட முஅத்திலாக்கள், முஷப்பிஹாக்கள், முஅத்தஸிலாக்கள் 3 வழிகட்ட சிந்தனை கொண்டதுதான் வழிகட்ட அஷ்அரியாவுடைய கொள்கை. சொன்னார்கள், அன்னல்லாஹ யதஉ கதமஹு ஃபின்னார். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தன்னுடைய கதமை, தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைப்பாண்டு வருது. அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பல விரல்கள் இருக்குது, அதிலே 2 விரல்களுக்கு இடையில் உள்ளம் இருக்கிறது என்று ஹதீஸ்ல வருதா? வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹுவின் வலது கரத்தினால் எடுத்தான் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய 2 கைகளும் வலதுதான் என்று ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய சூரத்தையும் வந்ததை வந்தது போன்று நம்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்களும் உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அஷ்அரி வழிகட்ட அஷ்அரியா கொள்கையில இருக்கின்ற உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உலமாக்களும் அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது முஅத்தஸிலாக்கள் முஅத்திலாக்கள் மறுத்ததை போன்று தஅவீல் செய்ததை போன்று தஅவீல் செய்வார்களா? ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு இரவையிலும் அடிவானத்துக்கு இறங்குகிறான், ஹதீஸ்ல வருது. இறங்குகிறான் என்று வருதா? இறங்குகிறான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு பத்தா இமாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது என்று வந்தா கை இருக்குதுன்னு நம்பினாங்களோ, இப்னு பத்தா அவர்கள் அல் இபானத்து சுகுராவிலே அல்லாஹ்வுக்கு விரல் இருக்கின்றன என்று வந்துவிட்டால் எப்படி விரல் இருக்கிறது என்று நம்ப வேண்டுமோ, அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்குது என்று எப்படி அல் இபானத்து சுகுரால வருதோ அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பண்பையும் சஹீஹான ஹதீஸுகளில் வந்துவிட்டனவா அதனை ஷிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும். மறுக்காமல், மாற்று அர்த்தம் கொடுக்காமல்,
படைப்புகளுக்கு ஒப்பாக்காமல் வேறு வடிவங்கள் கற்பிக்காமல் வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் அல் இபானத்துல் குபுராவிலும் அல் இபானத்து சுகுராவிலும் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் நம்புவோம் என்கிற அடிப்படையை மீண்டும் ஒரு தடவை ஹஸரத் ஹசனி அஸ்மீர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.